என்னப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரெயின் கோட் வாங்கணும். கோவாவில் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ரெயின் கோட் வாங்கணும். வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதால அந்த அளவுக்கு ஒன்றும் மழை பெய்யல. இப்போ லைட்டாக தூருது. அதனால பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டை மாட்டிட்டோம். ரெயின் கோட்டை மாட்டிட்டு தாங்க எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக எல்லாம் வச்சுக்கிறதுக்கு சடனாக மழை வந்தா இருக்குன்ட்டு மாற்றிட்டோம். ஓகேங்க. நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தேன். சார் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. சரிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த கோவாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 தீவுகள் இருக்குங்க. அதில் வந்து 40க்கும் மேற்பட்ட தீவுகள் பார்த்தீங்கன்னா நல்ல நீரும் உப்பு நீரும் கலந்த தீவுகள்ங்க. இதில் வந்து 8 தீவுகள் பார்த்தீங்கன்னா கடலில் இருக்குது. 90 தீவுகள் பார்த்தீங்கன்னா நதிகளில் இருக்குங்க. அதில் முக்கியமான ஒரு தீவை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம், திவார் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு. இந்த திவார் ஐலாண்டு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனாஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இது இருக்குது. இந்த ஐலாண்டுக்கு நீங்கள் போகணுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ரோடு வழியாக போக முடியாது. நீங்கள் ஃபெரி பிடிச்சிட்டு தான் போகணும். நம்ம ஃபெரியில் தான் போக போகிறோம். இந்த திவார் ஐலாண்டில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பழமையான வீடுகளும் போர்ச்சுகீஸ் காலத்தில் அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வீடுகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான கிராமமாக இருக்கும். நம்ம இந்த திவார் ஐலாண்ட் வந்து எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபெரி பாயிண்டில் வந்து போகலாங்க. இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு கோவாவில் இருக்கிற ஃபெரி பாயிண்டில் தாங்க நம்ம போக போகிறோம். இந்த ஓல்டு கோவாவில் இருக்கிற ஃபெரி பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய்ஸ் ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த ஃபெரி பாயிண்ட் வந்து இருக்குது. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து வைஸ்ராய்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்துருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து தரேன். வெல்கம் டு அவர் ஜிப்சி வ்ளாக்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபெரி பாயிண்ட் இருக்கிறதா சொன்னோம் இல்லைங்க. அதில் வந்து நம்ம ஒரு ஃபெரி பாயிண்டான இந்த ஓல்டு கோவா ஃபெரி பாயிண்ட் தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். 2வது ஃபெரி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிபந்தர் ஃபெரி பாயிண்ட்டுங்க. 3வது வந்து ஃபெரி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாரோ ஃபெரி பாயிண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறவங்களுக்கு, ஆட்டோவில் போகிறவங்களுக்கு, அப்புறம் பைக்கில் போகிறவங்களுக்கு வந்து ஃப்ரீங்க. காருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த திவார் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டோவி ரிவர் நடுவில் தாங்க இந்த திவார் ஐலாண்ட் இருக்குது. இப்போ அந்த நதி மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெரியில் போயிட்டு இருக்கோம். இந்த கோவாவோட நதிகள் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். வாங்க இந்த வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. நம்ம திவார் ஐலாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். கோளாரா இருக்கும். ஓட தெரியாது போடுறா. அதுல இந்த மாதிரி இடத்துல ஓடணும் கொஞ்சம் ரிஸ்க் தான். அவன் பின்னாடி வந்துட்டானா என்ன பண்றது? உள்ள போவோமா? போவாங்க, ஜாலியா போவாங்க மக்களே. நம்ம பெரியல ரைட முடிச்சிட்டோம். ஒரு சின்ன ஒரு இதுதாங்க மாறுறது, ரொம்ப இதெல்லாம் கிடையாது. கை ஆக்சிடென்ட் அப்படியே சொல்லாங்க, அப்படிதான் வராது. மேனர்ஸ் ஒரு சின்ன இதுதாங்க மாறுது, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இது பாத்தீங்கன்னா வந்து 20 நிமிஷத்துக்கு இல்லைன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா கண்டினியூவா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த வண்டி இங்க இருந்து ஏத்தி இங்க இருந்து அந்த வண்டி இறக்கி வரது இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறதுக்காக தான் இருக்கு. இந்த ரவுண்டா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல 3 ஃபெரி பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த டைமிங் எல்லாம் வந்து நெட்ல ஒரு மாதிரி போட்டிருக்கு. உள்ள வந்து நம்ம கேட்டு அது என்ன டைமிங் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஃபீல் பண்ணுங்க நீங்களும் வந்து ஜாலியா இந்த மாதிரி இடத்தெல்லாம்.
பாருங்க சூப்பரா இருக்கு. நம்ம வந்து அந்த ஃபெரி பாயிண்ட் இருக்குல்லங்க, அது வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 12லேருந்து 1 மணி வரைக்கும் ரன்னிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை 1 மணிக்கு மேல நமக்கு வந்து எமர்ஜென்சி ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம பே பண்ணிட்டு கூட நம்ம அதில் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கடந்து பார்த்தீங்கன்னா மண்டோவி ரிவர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பார்த்தோன்னே சில இடத்துல குளிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து இந்த விஷயத்த நான் கேட்ட பிறகு அது தவறுன்னு வந்து எனக்கு புரிஞ்சுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மண்டோவி ரிவரில் பார்த்தீங்கன்னா வந்து முதலைகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டோவி ரிவரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவாரி ரிவர்னு சொல்லிட்டு இங்கே இருக்குங்க. அந்த 2 நதியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் இந்த 2 நதியும் சேர்ற இடத்துல அந்த கால்வாய் இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த பனாஞ்சி ஏரியாவில் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 10 கிலோமீட்டர் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய முதலைகள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு இன்னொரு கதை கூட சொல்கிறாங்க. போர்ச்சுகீஸ் வந்து என்னென்னா இந்த முதலைகள் வந்து அவங்க தான் விட்டதாகவும் ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் யாராச்சும் வந்து இந்த ரிவரை வந்து தாண்டி இந்த நீச்சல் அடிச்சு யாராவது வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பாக விட்டதா சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித ஒரு ஆதாரமும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து போர்ச்சுகீஸ் வந்து என்னென்னா இந்த கப்பல்கள் வந்து இதை கொண்டு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கால்வாயை பெருசு பண்ணதா மட்டும்தான் வந்து ஆதாரம் இருக்குது. இந்த மாதிரி வந்து முதலைகள் விட்டதா வந்து ஆதாரம் இல்லைன்றாங்க. நம்ம பாட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு நதி வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து தெரியாத இடத்துல வந்து நீச்சல் பண்ணுறதை வந்து இதுக்கப்புறம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஓரளவுக்கு இருக்கிற மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்ச தப்பு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பயன்படுத்துறாங்கன்னா தப்பு இல்லை. ஆமாம், தெரிஞ்சுக்காம நம்ம. ஆனால் வந்து எந்த ஒரு விதம் அதிகமாக பாதிப்பு பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் சாப்பிட்டதா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு இன்னொன்று கூட சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த உப்பு நீரும் நல்ல நீரும் வந்து இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய கூட பார்த்துருப்போம். இந்த உப்பு தண்ணீர் கிட்டலாம் வந்து நிறைய முதலைகள் உப்பு முதலைகள் அதாவது உப்பு நீர் முதலைகள் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம கூடுதல் கவனம் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மழை வந்து வர ஆரம்பிச்சிச்சிங்க. இந்த திவாரி ஐலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் வந்து டிவாட்டி டிப்பாவட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து கொங்கன் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. இங்கே இந்த முன்னொரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த தீவு வந்து வெறும் காடாக தாங்க இருந்திருக்கு. மக்களை வந்து யாரும் பெருசாக வசிச்சதில்லை. ஓல்டு கோவாவில் இருந்து தாங்க மக்கள் வந்து குடிபெயர்ந்திருக்காங்க. இந்த திவார் ஐலாண்டு பார்த்தீங்கன்னா வந்து மண்டோ ரிவரில் பார்த்தீங்கன்னா 2வது மிகப்பெரிய ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. அது சீக்கிரடா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த திவார் ஐலாண்டோட இந்த திவாரோட ஐலாண்டு பாத்தீங்கன்னா வந்து மொத்த நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் லென்த்தும் 3 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வித்தும் இருக்குங்க இந்த திவாரோட ஐலாண்டு. இப்போ இந்த திவார் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்து வசிக்கிறதா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2250 பேர்கிட்ட வந்து இந்த திவார் ஐலாண்டில் வந்து வசிக்கிறதா சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த திவாரி ஐலாண்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்கள் கோயில்கள் வந்து நிறைஞ்ச இடமா தாங்க இந்த திவாரி ஐலாண்டு இருந்தது. 10வது செஞ்சுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் செஞ்சுரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடம்பா டைனஸ்டி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா சப்தகோட்டேஸ்வரன் சொல்லிட்டு குலதெய்வமாக பார்த்தீங்கன்னா வழிபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்கன் சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவாரி ஐலாண்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அழிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகர் எம்பையர் அவங்க வந்தது இந்த மறுபடியும் இந்த திவார் ஐலாண்டில் கோவில்கள்லாம் வந்து கட்டியிருக்காருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு இந்த கோவில்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அழிச்சிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் ஒரு கிறிஸ்துவமயமான ஒரு ஐலாண்டாக மாறினது வந்து இந்த திவார் ஐலாண்டு தான் முதல்ல மாறி இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவார் ஐலாண்டு வந்து முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து சேர்ந்த ஒரு கிராமமாக தாங்க இருக்குது. ரொம்ப நேரமா நாங்க அந்த சப்பல் சர்ச் வந்து தேடிட்டு இருக்கோம். கிடைச்சிருச்சு. இந்த டைம் பாத்தீங்களா 5:40 ஆயிடுச்சு. இந்த சர்ச் பேர் வேற வாய்க்குள்ளே வரலங்க பதட்டத்துல. அவர் லேடி ஆண்டாள்ன்றாங்க. ஏதோ தப்புன்னு சொல்லும் போது வரல. ஐயோ ஐயோ. ஓகே என்னடா போடி போற? இல்லைங்க நிப்பாட்டுறேன் வண்டி, யாரும் தொந்தரவு இல்லாம. நமக்கு நம்ம தான்டா தொந்தரவு. இந்த திவாரி ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்த தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த திவாரி ஐலாண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 482 வருஷம் பார்த்திங்கன்னா பழமையான சர்ச்சை தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த திவாரி ஐலாண்டில் பார்த்திங்கன்னா 3 வில்லேஜஸ் பார்த்திங்கன்னா இருக்குது மெயினாக. அதில் பார்த்திங்கன்னா நர்வோன்ற வில்லேஜில் தாங்க இந்த நம்ம பின்னாடி தெரிகிற சர்ச்சை வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த சர்ச்சோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சப்பேல் ஆஃப் அவர் லேடி கேண்டலேரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சோட பேர் வந்து சொல்லுவாங்க.
இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா 1543 தாங்க முதல் முறையாக கட்டியிருக்காங்க. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் வந்து மறுபடியும் ரீஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் மேலே டூம் மாதிரி வச்சுலாம் 17ஆம் நூற்றாண்டில் தான் கட்டியிருக்காங்க. 18வது நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா வைஸ்ராயான மேனுவல் டி சல்டானா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறப்ப இந்த ஜன்னலை வந்து புதுசாக வந்து அவர் ஆட் பண்ணி கட்டியிருக்காருங்க. இந்த கோவாவிலேயே இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்கிற சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேருன்னு சொல்கிறாங்க. அதனாலே வந்து இந்த சர்ச் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு இது வந்து கட்டிடக்கலையில் ரொம்ப அழகாகவே இருக்குங்க. இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா வந்து போர்ச்சுகீஸ் இந்த கோண்ட் மக்களோட ரெண்டுமே வந்து கலவையாக தாங்க இந்த சர்ச் வந்துருக்குங்க. ரொம்ப அழகான இடங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தோம் இந்த திவாரி ஐலாண்ட் உள்ளே. எனக்கு உள்ளே அந்த மண்டோவி ரிவர் தாண்டுற வரைக்கும் ஐலாண்டு மாதிரி தெரிஞ்சுது. உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா ஐலாண்டு மாதிரியே இல்லை, அதுவே ஒரு சின்ன ஊர் மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாவே இருக்கு. சின்ன சின்ன சந்து மாதிரிலாம் இருக்கு. அது உள்ள அவ்வளோ அழகா கிரீனிஷ், அது பக்கத்துல அவ்வளோ அழகான வீடு, அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் மாதிரி ஒரு பஸ் இந்த பக்கம் போயிடுச்சு, ரொம்ப அழகா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு, நம்ம வந்து அடுத்த லொக்கேஷனுக்கு போகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கிளம்புறோம். வாங்க அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். போமா சந்திப்போம். இப்போ நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு. ஆல்ரெடி வந்து நம்ம தீவு உள்ள இருக்கோம். தீவு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே லைன் இருக்குங்க. நம்ம இந்த தீவில் பார்த்தீங்கன்னா வந்து கொங்கன் ரயில்வே வந்து இந்த தீவுள்ள போயிட்டுருக்குங்க. ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது. கருமல்லின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கோவா கிட்ட பார்த்தீங்கன்னா அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பு. இந்த ட்ரக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராக் மட்டும் போயிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ட்ராக் தாங்க, டபுள் லைன் ஒரு சிங்கிள் லைன் ட்ராக்கு. எனக்கு என்னன்னா இந்த ட்ராக்ல என்ன ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. என்னதான் ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாரிங்களை வச்சுட்டு ஒரு ட்ரெயின் வந்து இப்போ போச்சு. சூப்பராக இருந்ததுங்க. பூட்ஸ் வண்டி செம்மையாக இருந்தது. அந்த பார்க்கறதுக்கு அது அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்க. இல்லை திடீர்னு வந்து நின்னோம், ட்ராக் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வண்டி வந்துருச்சு. நம்ம இந்த கொங்கன் ரயில்வே ஜோனை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்திலே இந்த வீடியோ பற்றி பார்த்துருந்தோம். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துருந்தோம். அது எத்தனை ஆறுகள் கிடக்குது, அது எவ்வளோ கஷ்டம், அது எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன். நம்ம சென்னையிலேருந்து கோவா வரப்போ பற்றி தான் பார்த்துருந்தோம். சரிங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நம்மளும் வந்து கிளம்ப வாங்க அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். ठीक ठीक माँ, हाँ ठीक 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 माँ. अच्छा ஸ்ட்ரைட்டாக தானே காட்டுது மேப் போட்டுருங்க. அதுவோட தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கா தண்ணியா லெஃப்டா போ விவசாயம் அதுதான் அது காரணம் கேட்குறது. வந்துட்டுங்க அங்கே போடுற எங்க வேணா பார்ப்போம். சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா பாருங்க. நிறையவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து சப்த கோட்டேஸ்வர் டேங்க்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட பார்த்தீங்கன்னா கோட்டி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்வா வில்லேஜில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம அந்த சர்ச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சர்ச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து ரைட் எடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த சப்த கோட்டேஸ்வர் டேங்க் இருக்குங்க. இந்த சப்த கோட்டேஸ்வர் டேங்க் பார்த்தீங்கன்னா பாறையால் வெட்டப்பட்ட ஒரு புண்ணிய குளம் தாங்க இந்த குளம். இந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன வந்து கோபுரம் மாதிரி பார்த்தீங்கன்னா 108 கோபுரங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாறையாலேயே பார்த்தீங்கன்னா வந்து செதுக்கியிருக்காங்க. இதுதாங்க அந்த குளம்.
இந்த குளம் பார்த்தீங்கன்னா யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடம்பா டைனஸ்டி சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தை வந்து கட்டியிருக்காங்க. எதுக்காக இந்த குளத்தை வந்து கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குலதெய்வமான சப்தகோட்டேஸ்வர் கோயில் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்திருக்கு. 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடம்பா டைனஸ்டி வந்து இங்கே ரூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 14ஆம் நூற்றாண்டில் பாமணி ரூலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்தகோட்டேஸ்வர் ஒரிஜினல் கோயிலை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கோயிலை வந்து அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1391 விஜயநகர் எம்பையரான மந்திரி மாதா அவர்கள் வந்து இந்த சப்தகோடீஸ்வரர் கோவிலை கட்டி கொடுத்துருக்காருங்க. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்த சப்தகோடீஸ்வரர் கோவிலை அழிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திவாரி மக்கள் வந்துட்டு அந்த மூலவர் சிலையை வந்துட்டு நர்வே அப்படின்ற ஒரு கிராமத்தில் பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1668 சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து மறுபடியும் இந்த சப்தகோட்டேஸ்வரர் கோவிலை வந்து கட்டி கொடுத்துருக்காருங்க. அந்த சப்தகோட்டேஸ்வரர் கோவில் இன்னை வரைக்குமே வந்து மக்கள் வந்து ஒரு புனித முக்கிய ஸ்தலமாக வந்து வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வரும்போது கூட பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி அவர்களோட சிலையை பார்த்தீங்கன்னா வந்து இங்கேன்னு மட்டும் இல்லை, நம்ம வேகட்டார்லேருந்து வரும்போதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய சிலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வச்சிருந்தார். நம்ம சத்ரபதி சிவாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எம்பையராக இருந்திருக்காரு. நம்ம போன மகாராஷ்டிரா வீடியோவில் கூட பார்த்துருந்தோம். சத்ரபதி சிவாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடவுளுக்கு வந்து நிகராக வந்து பார்த்துருக்காங்க. இந்த குளமே பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வந்து வேலைப்பாடு வந்து இருக்குங்க பார்க்குறதுக்கு. எவ்வளோ பழமையான 10ஆவது செஞ்சுரிலேருந்து 14ஆம் செஞ்சுரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்குன்னா அந்த கோயில் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கவே முடியல. சரிங்க, நம்ம இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து 6:50 ஆகிடுச்சு. நம்ம வந்து லைட் ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா நம்ம வந்து திருப்பி வந்து அந்த ஃபெரி பாயிண்ட் கிட்ட தான் நம்ம போகணும். போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தான் வேறு கண்டினியூ பண்ணணும். எல்லாம் போயிட்டு வாங்க போவோம். முதலே குத்து போர்ச்சுகீஸ் எப்படி வந்தாங்களோ கடல் வழியா அப்புறம் அந்த வழியா நம்ம போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸ் இல்லை, எங்க ஊருக்கு இது எங்க ஊரு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ரூமுக்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம ரூம் கிட்ட வந்து நைட் டின்னர் சாப்பிட்டு இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து முடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவாவில் நிறைய வந்து தீவுகள் இருக்குது. ஆனால் வந்து நம்ம எல்லா தீவுமே வந்து நம்ம பார்க்க முடியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட தீவுகள் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நல்லா இருந்ததுங்க. இப்போ நம்ம போயிட்டு பார்த்த அந்த திவாரா ஐலாண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா இருந்தது. இந்த தீவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டிக்கெட்டு இது மாதிரிலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. எந்த ஒரு என்ன சொல்கிறது
நார்மலாகவே நீங்கள் போயிட்டு அந்த ஃபெரி பாயிண்ட்ல ஏறிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக போனதால் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நாங்கள் வந்து அவசரமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்துட்டோம். நீங்கள் அந்த திவார் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த கோவாவோட இந்த கோன் மக்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த திவாரா ஐலாண்டில் தான் சொல்லணும். நீங்கள் அவங்களோட ட்ரெடிஷன் ஃபுட்டு ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னாலும் சரிங்கன்னா அந்த திவாரி ஐலாண்டில் போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எதை சார்ந்து வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து மீன் பிடிக்கிறத பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து இந்த பலகெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த மீன் பிடிக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து யார் ஓன் லேண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அந்த மாதிரி தான் மீன் பிடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஹாஸ்பிட்டல் இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. மக்கள் பார்த்தீங்கன்னா ஏழ்மையாக பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கோ அதை சார்ந்து தான் வாழ்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெசார்ட் கூட இருக்கும், நம்ம போய் தங்கி புக் பண்ணி இருக்கிற மாதிரியும் ரெசார்ட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, நம்ம நல்லபடியாக இந்த வீடியோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா பார்த்தீங்கன்னா அந்த திவாரி ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஷ்யூ ஃபார்மிங் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து அது சீசன் கிடையாதுங்க. மேலேருந்து ஜூன் தான் பார்த்தீங்கன்னா அது சீசனு. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் அது உள்ள பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சீசன் கிடையாதுன்றதால கிடையாது. இந்த லோக்கலோட அந்த கேஷ்யூவை பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபென்னி அந்த சரக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சரக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அது எப்படி நேச்சுரலாக பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்காக இல்லைங்க, அதோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் குடிக்க மாட்டோம். சரி, அந்த ஹிஸ்ட்ரி அதை வரலாறுலாம் பார்க்கலாம், அதை பற்றியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சோம். யாராச்சும் அதை தயாரிச்சாங்கன்னா எப்படி அதெல்லாம் பார்க்கலாம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்னு நினச்சோம். அதெல்லாம் பார்க்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் சீக்கிரம். ஓகேங்க, நீங்கள் இந்த கடைசி வரைக்கும் எங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.